ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 20:11 வாசிங்க. எரேமியா 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் யாரோடு இருக்கிறார்? என்னோடு இருக்கிறார். அப்படி சொல்லி பாருங்க. அப்படி ஒரு நிமிஷம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சை அவர்களுக்கு உண்டாகும். நான் இதுக்கு என்ன தலைப்பு வைத்திருக்கிறேன்னா, கர்த்தர் வேகமாய் பராக்கிரமசாலியாக காற்றை விட வேகமாக உனக்கு வந்து உதவி செய்கிற கர்த்தர். கரங்க தட்டி கத்துக்குமா. இந்த தலைப்பை வச்சுடுங்க. இந்த தலைப்பு தான் இதுக்குள்ள பேச போகுது. நான் மீண்டும் சொல்றேன், தலைப்பு எனக்கு இந்த தலைப்பு கொடுக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. என்றாவது இந்த வசனத்தை தியானம் பண்ண என்ன ஒரு காரணம் உண்டு. நான் ஏற்கனவே இந்த வாரத்துக்காக ஒரு செய்தியை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா இடையில ஒரு பிரேக் பண்ணி அந்த செய்தியை வைத்துக்க, அது 2 வாரம் கழித்து நீ டீல் பண்ணிக்க அல்லது அடுத்த வாரத்தை பண்ணிக்க. ஆனா இதை சொல்லுன்னு சொன்னார். அது காரணம் இருக்கு. இதை பாருங்க, ரொம்ப எக்ஸலண்டான ஒரு வார்த்தை. கர்த்தர் வேகமாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். உங்க கூட கர்த்தர் பராக்கிரமசாலியாக, அதுவும் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். அதுல என்ன ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். இது ஏசாயா 19:1 வாசிங்க. ஏசாயா 19:1 வாசிங்க. இவர் எப்படி நம்மோடு இடைப்பட போகிறார் என்று அந்த இடத்துல சொல்லி இருக்க பாருங்க. வாசிங்க. எகிப்தின் பாரம் இதோ கர்த்தர் வேகமான வேகத்தின் மேல் ஏறி வருகிறார். எப்படி? அதனாலதான் அதை சொன்னேன். கர்த்தர் அந்த தலைப்புல பாத்தீங்கன்னா, கர்த்தர் வேகமாய் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நமக்கு உதவி செய்ய அவர் வருகிறார். காற்றை விட வேகமாக. எப்படி? காற்றிலே பறக்கிறார். வசனாது காற்றிலே. இங்க பாருங்க, இதோ கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல் ஏறி. இந்த மேகத்துக்கு சில இருக்கு. மேகத்துல ஒரு தன்மையே இருக்கு. அது கார் மேகத்துல ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. அந்த வசனத்தை கூட வாசிப்போமா? யாத்ராகமம் 19:9 வாசிங்க. யாத்ராகமம் 19:9. இந்த மேகத்துக்கு மேல ஆண்டவர் வேகமாய் நமக்கு வந்து அவர் உதவி செய்ய பயங்கரமான பராக்கிரமசாலியாய். இந்த உலகத்துல நமக்கு தெரிந்த பராக்கிரமசாலிகள் போத்து போனாங்க. கோலியாத், சிம்சோன், இவங்க எல்லாம். சிம்சோன் என்ன செய்தான்? அந்த ஜடையில அந்த காம்பவுண்ட்ல உள்ள நிலக்காலை எல்லாம் புடுங்கிட்டு வந்தவர். ஜடையில அவ்வளவு வல்லமை. 1000 பேர் ஒரு தாளையில கொண்ட மனிதர் விழுந்து போனாரே. அதே போல இங்க பாத்தீங்கன்னா, பயங்கரமான பராக்கிரமசாலி நம்முடைய தேவன். அவர் உங்களுக்காக, உங்களுடைய காரியங்களுக்காக வேகமாய் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கத்துவோம். விசுவாசத்தோடு கேளுங்க. கர்த்தர் வருவார், வேகமாய் வருவார். உன் காரியத்துல உனக்கு உதவி செய்வார். இத பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்னிடத்திற்கு விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன். ஏன் தெரியுமா? இந்த கார் மேகத்துல வந்தார் தெரியுமா? பாருங்க, 72 பேரு யோசுவா, மோசே எல்லாம் சீனாய் மலையில கர்த்தருடைய சமூகத்தில் ஏறி போறாங்க. இந்த கார் மேகத்துல இருக்கிற பக்கத்துல இருந்த யோசுவாவை மோசேயால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் மோசேயோடு பேசும்போது கர்த்தரும் மோசேயும் இருக்கிறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், மோசேக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மேகத்துல எவ்வளவு மகிமை உண்டு. ஆனா நமக்கு தெரிந்த கார் மேகம் என்ன தெரியுமா? இப்போ வானம் இருட்டு, திடீர்னு ஒரு வானம் இருட்டு, பயங்கரமான ஒரு
மப்பு மந்தாரமும் ஆச்சுன்னா இப்போ டைம் 11:30. அது எப்படி இருக்கு தெரியுமா? காலையில 6 மணி போல இருக்கும். அல்லேலூயா. நமக்கு தெரிந்தது இது. இந்த கார்மேகம் அது பயங்கரமான காரியத்தை, கார்மேகத்தில் கர்த்தர் யாரோடு? நம்மோடு இடைப்பட மேகத்தில் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எதற்காக கர்த்தர் நமக்கு தேவை? இது பாத்தீங்கன்னா மேல நிறைய சொல்லி இருக்கு. எனக்கு இது எனக்கு சொன்னது போல இருந்தால் உங்களுக்கு இது உங்களுக்கு உரியதா இருக்கும். வாசிப்போம் 7வது வசனம் வாசிப்போம். எரேமியா 20:7 வாசிங்க. எரேமியா 20:7 வசனம் வாசிங்க. இது இந்த டாபிக் தேவையான கேட்டா இது ரொம்ப அவசியம். பயங்கரமான பராக்கிரமசாலியாய் ஏன் வந்தார் என்று நான் இதை இடையில சொல்லுவேன். பாருங்க வாசிப்போம். கர்த்தாவே, இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்தது உங்களை இணங்க பண்ணி கொண்டு வந்தார். அதான் உண்மை. நான் நினைக்கலங்க கர்த்தர் இவ்வளவு ஜனங்களை கர்த்தர் தருவார். அடுத்த வாரத்தில் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 70-75 பேர் இருப்பாங்க கம்யூனியன். ஏன்னா என்கிட்ட வருவேன்னு சொன்ன ஒரு சிலர் வர முடியாத ஒரு சூழல். அதை விட நேற்று ராத்திரி கூட ஒரு பிள்ளை போன் பண்ணி என்கிட்ட சொல்லி சாப்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி நானே எங்க அம்மாட்ட வாசம் மாட்டேன். இதான் உண்மை. அது இது சூழல். ஆனா உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். தெரிந்தெடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்தால் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. அவர் இணங்க பண்ணினார். இந்த 10 மணிக்கு உங்களை இணங்க பண்ணி தேவ சமூகத்துல வாங்க வந்து அதை பாருங்க, நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து. நம்ம பலம் இல்ல, கர்த்தருடைய பலம் எனக்குள்ள வரும்போது பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டு நாள்தோறும் நக்கல் பரிகாசம் இதெல்லாத்தையும் சந்திக்கிறேன். இதுல இருக்கிறதுல ஒரு 10 பேராவது இதை சந்திப்பீங்க. தினமும் ஏதாவது ஒரு பரிகாசம், நம்ம சொன்ன வார்த்தை விபரீதமாய் சித்தரிக்கப்படும். நாள்தோறும் நகைப்புக்கு இடமான எல்லாருக்கும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். யாரெல்லாம்? நம்ம நம்புறவங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். அடுத்தது 8, அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் பேசின முதற்கொண்டு கதவை, நான் ஒரு வார்த்தை காரியமா சொன்னா கூட அது என்ன செய்யப்பட்டது? அது குற்றம் சொல்லப்பட்டது. அடுத்தது பாருங்க, நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை. இது எப்படி? நான் கூறின கர்த்தர் என்ன கொண்டு சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, தேவ வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. இது எனக்குரியது. எனது வார்த்தை சொன்னதுனால் இதுதான் உண்மை. நான் பல பரிகாசத்துக்கு உட்பட்டிருக்கேன், பல நிந்தைகளுக்கு உட்பட்டிருக்கேன். அடுத்த வசனத்தை வாசிப்பா. அடுத்த வசனம் போடுப்பா 9. ஆதலால் நான் ஒரு காலகட்டத்துல நினைத்தேன், இது எனக்கு உண்மையான கேட்டா உண்மை வேண்டாம், இனி கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைத்து மாசத்துல ஒருக்கா சொன்னேன். அதையும் கூட வேண்டாம் நினைத்தேன். ஆனா கர்த்தர் விடல. பாருங்க, கர்த்தருடைய நாமத்தில் பேசாமல் இருப்பேன் என்றேன். ஆனாலும் இதே போல பல பாருங்க, நான் உங்கள்ட்ட பேசவே மாட்டேன், நான் இவங்கள்ட்ட பேசவே மாட்டேன், நான் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துருவோம். ஆனால் முடியாது. கர்த்தர் உனக்குள்ளே இருந்தால், கர்த்தருடைய ஆவி உனக்குள்ளே இருந்தால், நீ அவர்களை மன்னிக்கிற கிருபையை பெற்றிருப்பாய். அவன் மன்னிக்காண்டாம், நீ மன்னிக்கணும். நீ மன்னித்தே ஆவாய். உன்னை மன்னிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஆனால் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதனால பாருங்க, அதை சகித்து இழைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாம போயிட்டு. 10வது வசனம் எவ்வளவு அழகான ஒரு பகுதி. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். இதெல்லாம் பாருங்க, பயம் என்னை சூழ்ந்திருந்தது. இதெல்லாம் உண்மை. நான் என்னையே வச்சிடுங்க. இதே போல இந்த சூழல்ல நீங்க சொல்லுகிற வார்த்தை பரிகசிக்கப்பட்டு, நீங்க சொல்லுகிற வார்த்தை ஏளனமாய் நினைக்கப்பட்டு, உங்களை மதிக்காமல், உங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் நித்தமும் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்துவார்களானால் பாருங்க, அடுத்த பாருங்க, லாஸ்ட் பாருங்க, அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்து கொள்ளுவோம் என்கிறார்கள். அடுத்த வசனம் இப்பதான் பாருங்க, இப்படி கங்கணம் கட்டுகிறவர்கள் மத்தியில
கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூழ்நிலையை நான் பார்க்கிறேன், உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய பரிதாப நிலையை நான் பார்க்கிறேன், உன்னுடைய பரிகசிக்கப்பட்ட சூழலை பார்க்கிறேன், நீ வேண்டாம் இருந்தால் கூட நீ குற்றம் சாட்டப்பட்டதை பார்க்கிறேன். இப்போ நான் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். நான் சும்மா இருக்க மாட்டேன், அவரை பறைசாற்றுவேன், நான் அவருடைய வார்த்தையை சொல்லுவேன். சங்கீதம் சொல்லாம இருந்தார். இப்ப பாத்தீங்களா, ஏனி சொல்லுவாங்க, சொல்ல வைப்பார் கர்த்தர், நான் இல்ல. தங்கள் இப்படி உங்களுக்கு விரோதமாய் எழுப்புதலுடைய காரியம் வாய்க்காதபடியால் சீக்கிரத்தில் உங்களை நிந்தித்தவங்க, உங்களை தூஷித்தவங்க, உங்களை அற்பமாய் நினைத்தவங்க, உங்களை குற்றம் கண்டவங்க, உங்களை ஒவ்வொரு நாளும் மட்டமா நினைக்கிறவங்க கர்த்தர் வெட்கப்பட வைப்பார். கர்த்தர் வெட்கப்பட வைப்பார். அது மட்டுமல்ல, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. இதுக்கு ஆதாரமா இதுக்காக கர்த்தர் என்ன செய்யப்பாருங்க, எரேமியா எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆவது வசனமாக என்னன்னா முக்கியமான அந்த ஏன் இந்த வசனத்தை சொன்னேன். இப்போ முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஆமோகுக்கு வரச்சுலதான் இந்த வசனத்தை ஏன் கர்த்தர் சொன்னான்னு சொல்லுவேன். இப்ப பாருங்க, எரேமியா 4:12 பாருங்க, இதை பார்க்கிலும் பலமான காற்று என் காரியமாய் உங்க காரியமாக உங்க காரியத்தை மாற்ற பண்ண, உங்க காரியத்தை முடித்து வைக்க ஒரு பயங்கரமான ஒரு பலமான காற்றை கர்த்தர் அனுப்புவார். அந்த காற்று உங்கள் காரியத்தை வாய்க்கப்படும். இப்பொழுது நான் எப்படி நான் பேச மாட்டேன், நான் எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன், மாஸ்டர்ஸ் கர்த்தர வார்த்தையை சொன்னா போது நினைத்தேன். இப்ப சொல்றேன், இப்பொழுது நான் அவர்களோடு நியாயம் பேசும்படி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த காற்றை சொன்னார் பாருங்க. எபிரேயர் புத்தகம், காற்றுக்கு ஒரு காரணம் உண்டு. காற்று ஏன் காற்றை கர்த்தர் அவர் வைத்து காற்றிலே செயல்படுகிறார். எபிரேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம், 1ஆவது 7-8 வாசிங்க. தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ காற்றை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார்? அவருக்கு ஆண்டவருக்கு அந்த காற்றை ஊழியம் செய்யும்படி அந்த காற்றிலே ஏறி வேகமாய் பறந்தார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதே போல அவர் காற்றுக்குள்ள அவர் வேகமாய் வந்து, நான் சொன்னேன், உன்னுடைய எந்த சூழ்நிலையா இருந்தாலும், கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், பண பிரச்சனையில நீ சிக்கி இருக்கலாம், நிந்திக்கப்பட்டு சிக்கி இருக்கலாம், கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் நீ திணறி போயிருக்கலாம், நான் அடுத்த இந்த மாதத்துல நான் என்ன செய்வேன் என்று நீ கலங்கி போயிருப்பாயானால் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியாக காற்றை விட வேகமாக தேவன் வந்து உனக்கு உதவி செய்வார். அவன் கரகத்தை கட்டப்படுவான். மாற்றையில இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இப்ப பாருங்க, வாசிங்க ஆமோகுக்கு எழுதின புத்தகம். இதுதான் கண்டென்ட் கேட்டா இதுதான் கண்டென்ட். ஆமோகுக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் வாசிங்க. ஆமோகு 3:13, உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணித்தவர்கள் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டு கழுத்தளவுள்ளாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய தலைவனுடைய வெட்டினீர். துஷ்டனுடைய தலையை வெட்டுவாராம். அடுத்தது, எதை சிதறடிப்பதற்காக, எப்படி, அதனால காற்றை எடுத்துக்கிட்டேன், உங்களை சிதறடிப்பதற்காக. சில இடத்துல பாத்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரர்கள் அவனை அழிக்கணும்னு நினைப்பாங்க, கூட பிறந்த சகோதரிகள் அவங்களை இது பண்ணணும்னு நினைப்பாங்க. மாமனார் மச்சான் இதெல்லாம் உறவுகள், ரத்த சம்பந்தமான உறவுகளா இருக்கலாம் அல்லது ஒட்டுவிட்ட உறவுகளா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்க வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாமல் எப்படியாவது இந்த இடத்துல அவனை அழிச்சிடணும், வெளியே பக்தி விட்டுறணும்னு நினைப்பாங்க. நீங்க சுற்றி இருக்கிற வீட்டு பக்கத்துல உங்களுக்கு எதிரான சூழல் இருக்கலாம்,
ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிதறடிப்பதற்காக, என்னை சிதறடிப்பதற்காக பெருங்காற்றை போல இவங்க எழுந்து வரலாம். நீ ஒண்டியாக ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம், அல்லது 4 பேராக போராடலாம். அவங்க 50 பேர் 100 பேராக வரலாம், 1000 பேராக வரலாம். நீ ஒருவனாக கூட இருக்கலாம், நீ ஒருவனாக கூட இருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, சிறுமையானவனை கஷ்டப்பட்டு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஒடுக்கப்படுகிறவனை மறைவிடத்தில் பட்சித்து அவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது. நீர் இருந்தது இதெல்லாம் ஓகே. நீ இப்ப சந்தோஷமா இருந்தியா? இருந்துக்கடா. நீ நிந்திக்க, நீ தூஷித்துக்க, நீ ஏமாற்றினியா? ஏமாற்றிக்க. அவனுக்கு கொடுக்கக்கூடியத கொடுக்காம அபகரித்துக்க. அப்படி அமைதியா இருந்திருக்க. நீங்க அமைதியா இருந்தா ஒருத்தர் செயல்படுமா? கடந்த நாள்ல ஒரு காரியத்துல ஒரு நாள் ரொம்ப நாமே வேகப்பட்டதும் அப்படின்னு வெக்கப்பட்ட நாட்கள் உண்டு. நான் அமைதியா இருக்கணும். இதை கற்றுப்படுத்த பாடம். ஏன்னா என்னன்னா இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. அந்த கடைசி பகுதி பாருங்க. நீர் அவனுடைய யாரு உனக்கு ஒருத்தர் தொல்லை கொடுத்திருக்கா பாத்தியா? உங்களுக்கு ஒருத்தர் தொல்லை கொடுத்திருக்கா பாருங்க. சாத்தான். நம்ம பிசாசு வச்சிருப்போம். பிசாசு மனிதனுடைய ரூபத்துல கூட செய்யலாம். அவனுடைய ஈட்டியினாலே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவக்குத்தினீர். நம்மகிட்ட பட்டயம் இல்லை. நம்ம கிட்ட பட்டயம். உன் பட்டயத்தை நீ எடுக்காத. கர்த்தர் சொல்றதா, உன் பட்டயம் வாய். உன் வாயை நீ எடுக்காத. உன் பட்டயத்தை எடுத்து நீ நியாயம் செய்யாதே. நீ சும்மா இருந்தா அவனுக்கு பட்டயத்தை எடுத்து அவனையே உருவ குத்துவேன். இது நடந்தாடு கேட்டா நம்ம எல்லாரும் தெரியும். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம், 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் பாருங்க. 17ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:50 வாசிங்க. இது நமக்கு தெரிந்த பகுதி. இதுதான் உண்மையான கேட்டா இதுதான் உண்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாரத்துல நீங்க உங்க பட்டயத்தை எடுக்க வேண்டாம், மௌனமா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக பயங்கரமான பராக்கிரமசாலியாய் காற்றை விட வேகமாக காற்றிலே பறந்து அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வது நிச்சயம். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த காற்றை விட வேகமாக உனக்கு உதவி செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நான் சொன்னேன் நீங்க பட்டயத்தை எடுக்க வேண்டாம். நமக்கு சிம்பிளா ஒரு சின்ன சிந்தனை எனக்கு பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிடித்த போது பேதுரு செய்தது என்ன? இயேசுவை போர்ச்சேவர்கள் பிடித்த போது, போர்ச்சேவர்கள் பிடித்த உடனே பேதுரு செய்தது என்ன? காதல பட்டயத்தை எடுத்தாங்கல்ல, அதை கர்த்தர் விரும்பவே இல்லை பாருங்க. உடனே ஒட்ட வச்சார். இப்ப நம்ம செய்தா என்ன செய்வது தெரியுமா? நமக்கு பட்சமா வரமாட்டா. ஒருத்தனை நாம் வெட்டி இருக்கும் பாருங்க, வார்த்தையினால குத்தி இருக்கும் பாருங்க, அவனுக்கு போய் மருந்து போடுவார். நம்ம என்ன கேட்கலாம்? ஆண்டவரே, நான் உமக்காக தான் ஆண்டவரே நான் அவ்வளவு வாக்குவாதம் பண்ணிட்டேன் சொல்லலாம். அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீ பேசாம இருன்னு சொன்னேன். உன்னையால் பட்டயத்தை எடுக்க சொன்னது, உன்னையால் வாங்கி வந்தபடி பேச சொன்னது. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அந்த வார்த்தைகளை என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த சூழ்நிலைகளை இங்கு பார்க்கும்போது நீங்க பட்டயத்தை எடுக்காண்டா, பட்டயத்தை எவன் எடுத்தானோ அதே பட்டயத்திலிருந்து உங்களையே மேற்கொள்ள வைப்பார். வாசிங்க 50ஆம் வசனம் பாருங்க. இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொண்டு போட்டான். தாவீதின் கையில் பணம் இல்லாதிருந்தது, பட்டயம் இல்லாதிருந்தது, வாய் இல்லாதிருந்தது. எப்படி? நான் நல்லா சொன்ன கரெக்டா பாருங்க. பணம் ஒரு பட்டயம். பணம் இருந்தா அவனுக்கு தாழ்மை வராது. உங்க கையில பணம் இருக்கலாம், என் கையில பணம் இருக்கலாம். நான் சொல்ல அந்த பணத்தை பத்தி உள்ள வச்சுக்கிட்டு அமைதியா பட்டயம் இருக்கலாம். வாய் நல்லா பேசுகிற கிருபை இருக்கலாம். அந்த வாயை கொஞ்சம் பொத்திக்கிடுங்க.
கொஞ்சம் பொத்திடுங்க. இங்க அதான் சொல்றாரு. தாவீதை பாருங்க, அவன் கையில் பட்டயம் இல்லாது இருந்தது. பட்டயம் இருந்தது யார்கிட்ட? அடுத்த வசனத்தை பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று, எப்படி சத்துருக்க ஒருத்தை, அவன் என்னெல்லாம் பேசுறான் பாருங்க. அவன் பேசுறத பேச ஒண்ணு வாசமா எப்படி எல்லாம் பேசியிருக்கான் பாருங்க. அதே 1 சாமுவேல் 25வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:25, 1 சாமுவேல் 17:25 வாசிங்க. இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவனுக்கு எவனோ அவனை மிகவும் ராஜாவா அபிஷேக ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து ஒருத்தர் வரலையே. எவ்வளவு நிந்திக்கிறான், அசிங்கமா பேசுறான். இதை விட பாருங்க 34 பாருங்க, 37வது வசனம் வாசிங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கு கரடிக்கு கைக்கு தப்புவித்த கர்த்தர். எங்க இதுக்கு முன்னால எத்தனை சிக்கல்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்தான், உங்களை வியாதியிலிருந்து விடுதலை தந்தாரே. அதை நினைச்சு பாருங்க. சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இப்போ பட்டய குத்துக்கள் போல பேசுகிற வார்த்தைக்கு உங்களை தப்புவிப்பார். பண பிரச்சனையிலிருந்து தப்புவிப்பார். நம்ம ஒரு அவசியத்துக்கு கடன் வாங்கியிருப்போம், வட்டி கூட வாங்கியிருப்போம், அதுல இருந்து உங்களை தப்புவிப்பார். செய்ய வேண்டியது ஒண்ணுதான். தேவ சமூகத்துல அப்படியே அமைதியா நீங்க 1 மணி நேரம் ஜெபித்து பாருங்க. நீங்க எடுக்கிற உன் பிள்ளைக்காக எடுக்கிற பிரயாசத்தை கர்த்தர் காற்றை விட வேகமாய் வந்து அவர் உனக்கு உதவி செய்து முடிப்பார். உன் காரியத்துல, உன் வளர்ச்சிக்காக, நீ வேலைக்காக, நீ எந்த காரியத்துக்காக இருந்தாலும் கர்த்தர் செய்வார்னு கேட்டா கட்டாயம் செய்வார். இங்க பாருங்க, அவ எவ்வளவு அற்பமாய் பேசுறான் பாருங்க. 43வது வசனம் வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடியோடு என்னிடத்தில் வர, நம்ம என்ன நாயை விட சிலர் பேசும்போது அப்படி பேசுவோம். நம்மளே கேட்டிருக்கோம், நம்ம காதால. நான் சொல்றேன், தாவீது பதில் சொல்லல பாருங்க, செய்கிற காட்டினா பாருங்க. பட்டயம் இல்லைங்க, பெலிஸ்தனுடைய பட்டயத்தை எடுத்து அவனே கொண்டு தலையை வெட்டி எருசலேமுக்கு கொண்டு போனா பாருங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு பணம் வேண்டாங்க, பணத்தை தருவார் கர்த்தர். எவர்கிட்ட பணம் இருக்கோ அந்த பணம் உனக்குரியதாய் மாற்ற கர்த்தரால முடியும். இந்த பெலிஸ்தனுடைய பட்டயத்தை எடுத்து பெலிஸ்தனை கொண்டால் நீ எந்த காரியத்துல சோர்ந்து போய் இருக்கிறாயோ, எந்த காரியத்துல நிந்திக்கப்பட்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்துல தூஷிக்கப்பட்டு இருக்கிறாயோ, எந்த காரியத்துல கைவிடப்பட்டு இருக்கிறாயோ, வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பயம் இருக்கு தெரியுமா? வாடகை வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கும். அந்த ஓனரை பார்த்த உடனே தன்னை அறியாமலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். அவருக்காக, அந்த முதலாளிக்காக அவன் சொல்ற தப்ப கூட செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீடு மாறின்னு சொல்லிட்டா என்ன செய்யலான்னு. நான் சொல்றேன், இந்த பயம் உனக்கு வேண்டாம். உனக்கிட்ட இப்ப வீடு இல்லை, அவன்கிட்ட இருக்கு. இப்படிதான் பார்த்துடுங்க. அவன் பட்டை எடுத்து அவனே பண்ணது போல நீங்க ராஜாவா இருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு வாடகை வீடு. நான் எனக்கு தெரியும், ஒரு பாவம் ஒரு பிள்ளை, என் மகா ஒட்டி வீடு மாறி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாங்க. 3-4 மாசத்துல வீடு தீப்பிச்சு, அந்த வயலுக்கெல்லாம் தீப்பிடிச்சு காத்து போச்சு. உங்களுக்கு ஒரே பயம், இந்த வீட்டை கொடுத்தவர் என்ன சொல்லுவாரோன்னு. நான் இங்க என்ன செய்வோம் தெரியுமா? ஆண்டவரே, அந்த என் பிள்ளையை தப்பிச்சு சொல்லிருக்கப்பான்னு. அவன் ஒரு வார்த்தையும் சொல்லல. அதான் உண்மை. இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கிற நீங்க சொந்த வீட்டுக்கு மாற்றப்படுவது உறுதி. கர்த்தர் உங்களுக்கு உயர்த்த போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், அதான் உண்மை. இன்னைக்கு வாடகை வீடு ஏன் தெரியுமா? அந்த அநேகருடைய நிச்சயை நம்ம கேட்கணும். நம்மகிட்ட பட்டயம் இல்லை, நமக்கு சொந்த வீடு இல்லை. ஒரு நாள் அந்த சொந்த வீடு, அவனை விட மேலான ஒரு வீட்டை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். கரகத்தடிக்க, அதான் உண்மை. இங்க எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அவன் பட்டயம் எடுத்து நேர போய்தான். என்ன ஒரு டிஃபரண்டான ஒரு சிந்தனையில உங்களை கொண்டு போலாம் நினைக்கிறேன். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. இவ்வளவு நாளும் தேவனுடைய சமூகம் நம்ம கூட இருக்கும். ஆனால் சில சமயங்கள்ல தேவ சமூகம்
நம்மை விட்டு போனது போல இருக்கும். நீ கவலைப்படாதா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வாசிப்போம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். எப்படி? எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போறார்கள். தேவனுடைய பெட்டியை, தேவ சமூகத்தை பெலிஸ்தியர் இஸ்ரவேலோடு படையெடுத்து பிடித்து எபெனேசரிலிருந்து எங்க கொண்டு போறாங்க? பெலிஸ்தியருடைய இடத்துக்கு கொண்டு போறாங்க. அஸ்தோத்துங்கிறது அவருடைய தேவனுடைய கோயில் இருக்கிற இடம். எபெனேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எபெனேசர் அர்த்தம் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இப்போ தேவ சமூகம் இதுவரையிலும் உதவி செய்த தேவ சமூகம், இதுவரையிலும் நமக்கு அனுகிரகமாக இருந்த தேவனுடைய பெட்டி, இதுவரையிலும் நம்மை நாம் வணங்கி வந்த அந்த சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தருடைய பெட்டியானது இப்போ சத்துருவின் கையில பிடிக்கப்பட்டது. நமக்கு மொத்தம் மொத்தம் என்னை விட்டு தேவ சமூகம் வைத்து, என்னை விட்டு தேவ சமூகம் வைத்து உடன்படிக்கை கொண்டு போயிட்டான், உடன்படிக்கை கொண்டு போயிட்டான். நான் சொல்றேன், சில மனிதரை பயங்கரமான ஈட்டி எடுத்து அவர் குத்தி அவரை காயப்படுத்துவதில்லை, இல்லாமல் ஆக்குவதற்காக சில சமயங்கள்ல தேவ சமூகம் உங்களை விட்டு போனது போல உங்களுக்கு தோற்றும். ஆனா போகாது, ஆனா போகாது. அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை வாசிப்பா. பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாக்கோனின் கோவிலிலே கொண்டு வந்து, இது இவ்வளவு ஒரு கொடுமை. தாக்கோன் வந்து அந்த கோயில, அந்த அஸ்தோத்திர அந்த அந்த விக்கிரக கோயில கொண்டு வச்சாங்க. தாக்கோனுடைய அடுத்த வசனத்தை பாருங்க. இந்த தாக்கோனுடைய கோயில்ல அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்துல எது இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய பெட்டி உங்களுக்கு தெரியுமா? ஒரு உடன்படிக்கை பெட்டி. அது பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதுக்கு மேல் பகுதியில சிம்மாசனம் பொறிக்கப்பட்ட, தங்கத்தால் பொறிக்கப்பட்ட சிம்மாசனம் இருக்கும். அந்த பெட்டிக்கு மேல 2 கேருபீன்கள் இருக்கும். மேல சேராபீன்கள் பறந்துட்டு இருப்பாங்க. தேவன் அதில் வந்து அமரும் போது அதில் இருந்து நியாயம் செய்வார். இப்போ நியாயம் செய்கிற பெட்டி எங்க இருக்கு? பெலிஸ்தியருடைய கோயில்ல விக்கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கு. நான் சொல்றேன், சில விக்கிரகத்தை வணங்கி வருகிற மனிதர்கள் உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கலாம். நீ கவலையே படாத. சில சர்ச்சில் பாத்தீங்கன்னா அவங்க விக்கிரகத்தை விட மேலாக கர்த்தரை அல்ல, ஞாயிற்றுக்கிழமையை விட்டுருவாங்க, அவசியத்துக்கு நல்ல மனிதரோட போவாங்க, எல்லாம் செய்யுது. அதுவும் ஒரு விக்கிரகம் தானே. தேவனை விட யாரை நம்ம நேசிக்கிறோமோ விக்கிரகமாய் மாறும். அதான் உண்மை. பாருங்க, அந்த 3வது வசனத்தை பாருங்க. உண்மை ஒரு சென்டிமெண்ட் ஆனது பாருங்க. ஒரு மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ தாக்கோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில எப்படி இருந்தான்? சத்துரு எங்க விழுந்து கிடப்பான்? பெட்டி சத்துரு பிடிச்சிட்டான்னு நினைக்கிறியா? உனக்கு ஆசீர்வாதத்தை அவன் கொண்டு போயிட்டான்னு நினைச்சியா? இல்ல, அவன் பெட்டி அவன் கொண்டு போனதெல்லாம் கமத்துகளும் பாருங்க, முகங்கொப்பர விழுந்து கிடந்தது. முகங்கொப்பர பெலிஸ்தியர் பிடிச்சிட்டு போயிட்டான்னு இஸ்ரவேலர் ஆதாயப்படுறாங்க. மார்புல போட்டு அடித்து அழுகுறாங்க. நான் சொல்றேன், அந்த அழுகையை கூக்குரலை கர்த்தர் கேட்டாரா அப்படின்னு கேட்டார். நீங்க பாருங்க, அந்த விக்கிரகம் தாக்கோன் பாருங்க எவ்வளவு தரையிலே முகங்கொப்பர விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாக்கோனை எடுத்து அடுத்தது எவ்வளவு பக்தி, அந்த பக்தி நமக்கு இருக்கா? அவனுடைய அந்த விக்கிரகத்துல எங்க கமந்து விழுந்தாச்சுங்க. நம்மள உடனே என்ன செய்திருப்பாங்க தெரியுமா? யார் உணர்த்திருப்பாங்க, அது சாபத்தீடா இருக்கும். எப்படி எனக்கு இதை பார்த்த உடனே எனக்கு இதை நாங்க இப்ப போன வாரத்தில் ஒரு சம்பவம் எங்க வாழ்க்கையில் நடந்தது. திடீர்னு ராத்திரி 10 மணிக்கு மேல ஒரு பையன் போன் பண்ணான். பாஸ்டர், எங்களுக்கு எங்க வீட்டுல ஒரே ப்ராப்ளமா இருக்கு, எங்க அம்மாவுக்கு வாங்க வந்து ஜோம் பண்ணுங்க, நல்ல மழை பெய்யுதுடா அப்படின்னு சொல்றேன். இல்ல, கட்டாயம் வரணும், நீங்க வந்து ஜோம் பண்ணணும்.
நாங்க போய் முதல்ல நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணி இருக்கேன். எனக்கு எந்த ஒரு சின்ன இது கூட இல்லை. ரெண்டாவது சொல்றேன், பிசாசா இருந்தால் நீ பிடிச்சாலும் எனக்கு பிடிக்காது, உங்க அப்பா பிடிச்சாலும் நிக்காது. அது இல்லாம இருந்தா மருத்துவமனைக்கு கொண்டு போகலாம். ரெண்டாவது ஜெபிக்கிறேன், அப்பா அம்மாயாலே பிடிக்க முடியல, மகனாலே அவங்க அம்மா பிடிக்கல, அப்படி எழுப்பி நிக்கி. நான் தலையில கை வச்சா என் தலையை மட்டும்தான் அது எழுப்பல, தலைக்கு கீழ்ப்பகுதி எல்லாம் அப்படி ஒரு பத்தாள் பலத்தோடு இவங்களால பிடிக்க முடியலங்க. நான் வேற ஒண்ணுமே செய்யல. இங்க இருந்து வந்தா அதெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லை. பிசாசிட்ட நமக்கு என்ன பேச்சு? தோத்திரம் பண்ணேன், ஆண்டவர் எங்களுக்காக இதை செய்யணும்னு சொல்லி ஜெபித்தேன். அடுத்த 5 நிமிஷத்துல நார்மல் ஆயிட்டாங்க. அந்த பையனை சொன்னேன், 25 நாளைக்கு முன்னால உங்க அப்பா எங்க போனாலும் சிந்திச்சு பார்க்க சொல்லு, பதில் கிடைக்கும். 3 நாள் கழித்து ஜெபிக்க மாறேன். 3ஆவது நாள் போனேன். நேற்று அந்த அம்மாவுக்கு தான் ஜெபம் பண்ணேன். வீட்டுக்காரங்க வெளியே போய் தூக்கி அடிச்சு, அவர் இப்படி கிடக்காரு. ஆனா ஜெபம் பண்ணதே இருக்கு தாயாரு. அந்த பையனுக்கு தகப்பனாரு. நான் சொன்னேன், ரூட் வந்துட்டுல, இனி ஜெபிப்போம், கர்த்தர் செய்வார். சொல்றேன், சில பகுதிகள் பிசாசுக்கு வல்லமை இருக்கலாம், அது அதுக்கு வல்லமை இருக்கும். அதை விட வல்லமை படைத்த கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அதான் சொன்னேன். பாருங்க, தாக்கோல் வந்து கமந்து விழுந்துட்டு. அடுத்த வசனத்தை பாருங்க, உங்க சத்துருவை கர்த்தர் இப்படி செய்வாரா? உங்களை தூஷிக்கிறவரை கர்த்தர் இப்படி செய்வாரா? உங்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களை தூஷித்து, உங்களை கஷ்டப்படுத்தி, உங்களை அபகரித்து, உங்களை அழிக்கணும்னு நினைச்சா, நான் சொல்றேன், அவன் அழிய மாட்டான். யார் அழிவா தெரியுமா? சத்துருடைய வாசிப்போம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்தெழுந்து வந்த போது இதோ தாக்கோல் கத்தோலிக்க பட்டிக்கு முன்பாக, தேவ சமூகத்துக்கு முன்பாக நீ தேவனை தேடிக்கொண்டு இருப்பது நிச்சயமானால் இந்த உன்னை எதிர்க்கிற சத்துரு இப்படி அதப்படுவது கர்த்தர். கரங்களை தட்டி கத்தப்படுத்துவோம், எல்லாம் கரங்களை தட்டி கத்தப்படுத்துவோம். அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். தாக்கோல் கத்தோலிக்க பெட்டிக்கு முன்பாக, போன வசனத்திலே அப்படித்தானே கேட்டோம். மோகுப்புறம் இருந்துச்சு. சில மனிதனை ஆண்டவர் மல்லாக்க போட மாட்டார், குப்பரை தட்டிடுவார். அது எப்படின்னா, அவன் புறமட்டையை ஒத்த அடி அடிப்பாரு, அவன் போய் கமந்து விடுவான். அது யாருக்காக தெரியுமா? ஒருத்தன் எங்கேயோ ஜோம் பண்ணிட்டு இருப்பான், காரணம் இல்லாமல் சபித்து, காரணம் இல்லாமல் துன்பப்படுத்தி, காரணம் இல்லாமல் அவனுக்கு வருமானத்தை எடுத்து, அவனுக்கு உழைப்பை எடுத்து ஒருத்தன் வாழ நினைப்பான்ல, அவனுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். கவலையப்படாதுங்க, உங்களை எதிர்க்கிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார். அடுத்த தொடர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் இது ரொம்ப முக்கியமான பகுதி. வாசிங்க. விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாக்கோலுக்கு தலை வருடம், 2 கை வருடம், வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாக்கோலுக்கு உடல் மாத்திரம். இப்போ அவன் தூக்கி வச்சாலும் நிக்க முடியாது. என் கால் வேணும்லாங்க. அவன் பாருங்க, உங்க கால் எடுத்து எத்தனை விரும்பி நிற்கிருப்பான். காலே இல்லை, கை நீட்டி பேசி இருப்பாங்கல்ல. வாசிங்க. அப்போ இந்த வசனத்தை அப்படி வச்சுக்கிடுவோம். அதுக்கு இடையில என்ன ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 58:9 வாசிங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை இத வாசிங்க. இத வாசிக்கும் போது நமக்கு இது எதுன்னு தெரியும். வாசிங்க. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய். இதோ இருக்கிறேன்னு நல்லா புரிஞ்சுடுங்க. ஒட்டு முழங்கால நின்று, இயேசுவே இயேசுவே என்னை இப்படி கை நீட்டு பேசுறாயா? நான் ஒரு வார்த்தையும் சொல்லலையே. சபையில் கூட பல சபைகள நிறைய குழப்பங்கள், போராட்டங்கள், பக்கத்து வீட்டுல எதுவானாலும் ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், உன்னை கை நீட்டி பேசுறவனுடைய நிலைமை இப்படி இருக்கும். நீ உயர்த்தப்படுவாய். நீ உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர் உன் எதிராளியினுடைய தலையே இல்லாமல் ஆக்கிடுவான். கரங்களை தட்டி எல்லா கரங்கள் தட்டி உங்களுடைய காரியத்தில் வாய்க்கப்படுகிற கர்த்தர் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. இப்ப பாருங்க,
நுகத்தடி. நுகத்தடி என்ன? சுமக்க முடியாத பாரம். நம்ம நுகத்துக்கு மேல இருக்கிற தடி, பிள்ளைகளுடைய படிப்புக்கான செலவுகள், குடும்பத்தை நடத்த முடியாத பாரங்கள். அடுத்தது விரல் நீட்டுதல். சிலர் உன்னை கை நீட்டி பேசி உன்னை காயப்படுத்திட்டானா, இப்ப பாருங்க, தாக்கோனுக்கு என்ன இல்லை? கையே இல்லை. நீட்டுறதுக்கு கையே இல்லாம. அடுத்தது நிபச்சம். அது பேசுறதுக்கு தலையே இல்லை. தலை இல்லாம அது எப்படி வாயில பேசும்? பேசவே முடியாது. இப்படிதான் உங்களை எதிர்க்கிற மனிதனுக்கு ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் மாறுவார். அல்லேலூயா. இரண்டாவது பெருங்காற்று. யோபுக்கு எழுதின புத்தகம். இந்த பெருங்காற்று ஒரு டிஃபரண்டான ஒரு காரியம். பாருங்க, இது ஒரு முக்கியமானதே. மாற்றலை யோபுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. காற்றுல நிறைய இருக்கு. ஆனா ஒரு 2-3 காரியத்தை அதான் சொன்னேன். காற்றை விட வேகமாக நீ படுகிற நஷ்டங்களை கர்த்தர் வந்து நிவர்த்தி பண்ணி உனக்கு டபுளாய் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கார். வாசிப்போம் 1:18. இவன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரனும் உம்முடைய குமார்த்திகளும் தன்னை மூத்த சகோதரன் வீட்டில் புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து, நம்ம முதல்ல பெருங்காற்றை பற்றி வாசம் இல்ல, முதல்ல பெருங்காற்றுன்னு ஒண்ணு வாசம். பெருங்காற்றுல கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வருவார். இதுல ஏசாயால எரேமியால நினைக்கிறேன், ஏசாயால நினைக்கிறேன், ஏசாயா 19:1 வேகமாய் காற்றுல வருகிற கர்த்தர். 19:1 பாருங்க. அதுதான் இப்ப இந்த பெருங்காற்றுக்கு வந்திருக்கு. ஏசாயா 19:1 பாருங்க. நம்ம வாசித்தோம். மீண்டும் ஒரு முறை அதை நினைப்பூட்டுவோம். எகிப்தின் பாரம். எது? நம்ம குடும்பத்தை பற்றிய பாரம், நம்முடைய சபையை பற்றிய பாரம், நம்ம இருக்கிற இடத்துல கர்த்தர் நம்மை பற்றிய பாரம். கர்த்தர் வேகமான வேகத்தில் ஏறி எகிப்துக்கு வருவார். எகிப்துக்கு வர்றது கர்த்தர். அந்த எகிப்துல அவர் வந்து நம்மை ரட்சிப்பார். அதாங்க உண்மை. சிதறடிக்கிறதுக்கு ஒருத்தர் பக்கா ஸ்கெட்ச் போடலாம், அவனால சிதறடிக்க முடியாது. இப்ப பாருங்க, யோபு, இந்த யோபு 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்தை பாருங்க. வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளை அடிக்க பிள்ளைகள் மேல் விழுந்ததால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி. யாரெல்லாம் பிள்ளைகளை குறித்து நீ பாரப்படுகிறாயோ, பெருங்காற்று வந்து பல வேளைகள்ல நம்ம கல்லூரியில பிள்ளைகளை சேர்த்திருப்போம். திடீர்னு ஒரு புயல் அடிக்கும், செலவு பத்திரம், ஸ்கூல்ல கொண்டு சேர்க்க போவோம். அங்க பார்த்தா நம்ம எதிர்பார்க்காத ஒரு செலவு இருக்கும். திடீர்னு பார்த்தா பிள்ளைக்கு சுகையில்லாம இருக்கும். மருத்துவமனையில சில பெற்றோரை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தாயை பார்த்தா பரிதாபமா இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் அது கதறுதல். மருத்துவமனைக்கு அது கூடயே நடக்கும். வேற பிள்ளையா கூடயே நடக்கும். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழலை நீ சந்திப்பாய். ஆனால் நான் சொல்றேன், உனக்கு ரெட்டிப்பாய் தர கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இவன் எத்தனை பிள்ளைகளை இழந்தானோ அத்தனை பிள்ளைகளை கொடுத்தார். 500 இழந்தார், 1000 கொடுத்தார், 7000 இழந்தார், 14000 கொடுத்தார். நான் சொல்றேன், இப்படிப்பட்ட காற்று உன்னை மோதி அடைத்து உன்னை சித்திரவதை பண்ணி உனக்குள்ள சொத்து சுகம் எல்லாவற்றையும் வருமானத்தை அழிக்குமானால், அது அழிக்குமானால் கர்த்தர் காற்றிலே வேகமாய் வந்து நீ இழந்ததை மீட்டு ரெட்டிப்பாய் கொடுத்து யோபுவை போல 7க்கு 14000 கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கரங்களை கத்துவோம். இதான் உண்மை. இந்த பெருங்காற்றுல 2-3 காரியம் இருக்கு. ஏன்னா ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் அப்போஸ்தலர் 27:18-19. இந்த பெருங்காற்று சொன்னாலே அது என்ன செய்யும்னா அழிக்கதான் செய்யும். வாசிங்க அப்போஸ்தலர் 27:18-19 வாசிங்க. பெருங்காற்றும் மழையும் நாங்கள் மிகவும் அடிபட்டதனால் மறுநாளிலே சில வீட்டுல பாத்தீங்கன்னா இருக்கிற தங்கத்தெல்லாம் கொண்டு இந்த பேங்க்ல பத்திரமா எங்க கொண்டு வச்சிருக்கோம் தெரியுமா? பேங்க்ல வாங்குறது எதுக்கு? கழுத்துல போட. ஜுவல் வாங்குறது எதுக்குப்பா? ஜுவல் வாங்குறது எதுக்கு? நகை கேட்போம். நகை எதுக்கு முதல்ல வாங்குவோம்? போடுறதுக்கு. ஆனா அது எங்க இருக்கு? பேங்க்ல இருக்கு.
இது கூட பரவாயில்ல. சொந்த வீட கட்டி இருப்போம். சொந்த வீட கட்டி அடமானம் கொடுத்துக்கிட்டு இதுக்கு லீஸுக்கு அவனுக்கு ஒத்தி கொடுத்துட்டு நம்ம கேட்கிறோம். இதான் பெருங்காற்று. பாருங்க, மறுநாளிலே சில சரக்குகளை நம்முடைய வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா முதல் சில எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ வரும் ரேஷன் கார்டு அடமானத்துக்கு வரும். ஒரு 5000 ரூபாய் தாங்க இந்த ரேஷன் கார்டை வச்சிருக்கேன். இது கூட பரவாயில்ல. ஒரு மனுஷன் ஃபயர் சர்வீஸ்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு ஏடிஎம் கார்டை தந்துக்கிட்டு மாசம் இதை வச்சிருங்க, முதல் மாசம் வந்த உடனே நீங்க அதுக்கு ஒரு ஐயா சும்மா இருக்கியா உனக்கு வேணுமா என்கிட்ட வாங்கிட்டு போ அந்த ஏடிஎம் கார்டை வச்சு. நான் இப்படி கொடுத்தா அந்த மனுஷன் இன்னொருத்தர் ஏடிஎம் கார்டை வச்சு நிற்க முதல்ல அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்தவங்க அந்த காசை வாங்கிட்டு அவங்க புத்தி சொன்னேன். இப்படி சில சரக்குகள் நமக்கு வருமானம் வரக்கூடிய சோர்சஸ் எல்லாம் இதை தூக்கிச்சோம். கடல்ல தூக்கி போட்டோம், தூக்கி எரிஞ்சாச்சு. இப்ப வருமானம் இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனத்தை பாருங்க. 3ஆம் நாளிலே அதான் அவனுக்கு போறது கப்பல், இருக்கிறது ஒரு வீடு. அந்த தளவாடத்தை தூக்கி கூட கடல்ல எரிஞ்சுட்டான். நம்ம உட்கார்ற வீட்டையும் தூக்கி அடமானம் கொடுத்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, கவலையே படாதா. இப்படியே வாங்க 28ஆம் அதிகாரத்துல பாம்புகள் இந்த மனுஷன் இங்க தப்பி தீவுக்கு போனா எல்லாம் இழந்தான், பாம்பு கடிச்சு போச்சு, நிந்திக்கிறான், தூஷிக்கிறான், உங்களை அப்பமா நினைத்து இவன் சபிக்கப்பட்டவன் சொல்லித்தானா? அடுத்த நாள் பாருங்க, ராயல் சாப்பாடு கர்த்தர் அவனை உயர்த்த ஆரம்பித்தார். இதுவரையிலும் இப்படி ஒரு சூழலை சந்திப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், இனி இந்த நாள்ல இருந்து உனக்கானது ராயலா இருக்கும், உன்னை அப்படி உயர்த்துவார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ராயல் சாப்பாடு கொடுத்த கர்த்தர் உனக்கு அப்படி கொடுப்பார், உன்னை அப்படி ஆசீர்வதிப்பார். இந்த பெருங்காற்றுல நிறைய இருக்கு, காற்றுல நிறைய இருக்கு. யாத்திரா 9 வாதுங்க, ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்புவார். அந்த மாமனுடைய இதுல அப்படியே விளை நிலங்கள் வெட்டுக்கிளிகள் வந்து பரவிடும். கீழ்காற்று பார்வனுக்கு லெசன் சொல்ல கீழ்காற்றை அப்படியே வருமானத்தில் அனுப்புவார். திருப்பி பார்வனுக்கு உத்தரவு சொல்லுவார், கொடுப்பார். சொன்ன உடனே பெருங்காற்று வந்து கீழ்காற்று வந்துட்டு மேல் காற்று வந்து அந்த கிளிகளை வெட்டுக்கிளிகளை எல்லாம் எடுத்துடும் கொண்டு. அப்போ பார்வன் சொல்லுவான், எனியா முகத்துல நீ பார்க்க கூடாது, எனியா முகத்துல பார்க்க கூடாது. கர்த்தர் ஒரு பெரிய சங்கார தூதனை விட்டு மொத்தம் அழிச்சுடுவார். நான் சொல்றேன், உன் முகத்தை நீ என் முகத்தை என்னை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டா கவலையே படாதுங்க, உனக்காக ஒரு காற்றை அனுப்புவார். இந்த எரேமியா புஸ்தகம் எரேமியால நம்ம பார்த்து பாருங்க, அந்த 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 வசனத்தை பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமா இருக்கிறோம். இதை பார்க்கிலும் பலமான காற்று உனக்காக கர்த்தர் அனுப்புவார். அந்த காற்றுல காடை வரும். எப்படி? காடைகள் வந்து இறங்கியது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடை எப்படி வந்தது? தூதத்தை சொன்னார், காற்றுகளை தூதர்களாக சொன்னாரே, காற்றுகளை தூதர்களாய் அனுப்புற கர்த்தர் இப்ப என்ன செய்தார் பாருங்க. அவர் காற்றுக்கு கட்டளையிட, தூதனுக்கு கட்டளையிட்டார். காற்று எங்க அடிக்குதோ, எந்த பக்கத்துல காடைகள் குவிந்து இருக்கிறதோ அந்த பக்கத்துல காற்று அனுப்புனா காடை கொண்டு வந்து கரங்களை தட்டி கத்துமா. நான் சொல்றேன், இதுவரையிலும் நீ பஞ்சத்துல இருந்திருப்பாயானால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பஞ்சத்தை நீக்க ஒரு தூதனை காற்றாய் அனுப்புவார். செழிப்பா இருக்கிற இடத்துல இது முன்னே கொண்டு தேடி வரும், உன்னை தேடி வரும். அதான் அந்த காற்றை அனுப்பினார். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செழிப்பாய் மாறினாங்க. அதே போல கர்த்தர் இன்னும் கடைசியா 2 நிமிஷம் நிறைய சொல்ல முடியாது, அதனால முக்கியமான ஒரு பகுதியை பார்ப்போம். நம்முடைய இந்த காற்றுனால என்ன செய்ய போறார்னா, வெளிப்படுத்தல் 7 1ஆம் அதிகாரம் வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு பூமி 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, எத்தனை? நமக்கெல்லாம் ஒரு தூதர், அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு தூதர். நான் சொல்றேன், இன்னையிலிருந்து தூதர்கள் உங்க வீட்டுல 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் எஸ்கார்டுக்கு கர்த்தர் அனுப்புகிறார். பாருங்க, 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாந்து, சமுத்திரத்தின் மேலாந்து, மரத்தின் மேலாந்து, காற்று அடியாதபடிக்கு பூமி 4 திசைகளிலும்
காற்றுகளை பிடித்திருக்க கண்டேன். எனக்கு தெரியும், நம்ம நம்ம சர்ச் விசுவாசிகளுடைய வீடு மேல போய் நாங்க ஷூட்டிங் எல்லாம் எடுத்தோம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய குளம், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாயங்காலம் எடுக்க முடியாத அவ்வளவு காற்று. அந்த பக்கத்துல பார்த்தா அப்படி இருக்கு, நல்ல ஒரு ஏழை வீடு தான், அது மாற்றம் இல்லை. ஆனா காற்று அடிக்கிறது அப்படி. இன்னைக்கு சொல்லுகிறார், அந்த காற்று அப்படிப்பட்ட காற்று எப்படி தூதர்கள் எப்படி பூமியின் மேலாவது. முதல் காற்று எப்படி? நீங்க வசிக்கிற பூமிக்கு மேல, 2 சமுத்திரத்துக்கு மேல, 3 மரத்துக்கு மேல, நீங்க இருக்கிற இடங்கள்ல அழிவை காண மாட்டீர்கள். எந்த காற்று வந்தாலும் தூதர்கள் பிடிப்பாங்க. நீங்க வாகனத்துல போகும்போது தூதர்கள் உங்களை கரங்கள்ல ஏற்றி கொண்டு போவார்கள். நீங்க சேஃபா பாதுகாப்பா கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கரங்களை தூக்கி மாமே கரங்களை எடுத்துடுங்க. ஏன்னா எத்தனை முறை எதிர்பார்க்கிறோம், நம்ம எதுக்கு வரோம். நாங்க இன்னைக்கு பாருங்க, தொழுநோயாளிகள் ஊழியத்துக்கு நான் போவேன், வேகமா தான் போக வேண்டி இருக்கும். கர்த்தர்களை பாதுகாக்கிறேன். இதே போல நான் சொல்றேன், உங்களை உங்கள் குடும்பத்தையும் தூதர்கள் காற்றுகளை போல கரங்களை தூக்கிட்டு போவாங்க. ஒரு சின்ன சிக்கல், மன கஷ்டம். நான் சொன்னல, இவ்வளவு பெரிய காத்துல நமக்கு பெரிய அழிவுகள் தான் காத்து இருக்கு. இந்த பெரிய காற்றுன்னு சொன்னாலே அழிவுக்கு மேல அழிவு தான். அதெல்லாம் விட்டுருங்க. எலியா அந்த பெரிய காற்று அடித்த போது அவரால் ஒண்ணுமே சொல்ல முடியல, அடங்கி போட்டார். சுழல் காற்றுல எடுத்துக் கொள்ளப்பட்டார். நான் சொல்றேன், கர்த்தர் இன்று நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். உங்க வீட்டை எத்தனை தூதர்கள் காப்பாங்க? 4 தூதர்கள். வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, 4 திசையிலும் 4 பேர் இருப்பாங்க. கடல் காற்று கூட உங்களை ஒண்ணு செய்யாது. மரங்கள்ல காற்றடித்தா உங்க வீட்டுல உள்ள மரம் சரியாது. காற்று அடியாதபடி பூமியின் 4 மூலையிலும் வைத்திருந்தா உங்க வீட்டுல நஷ்டம் வருமா, கஷ்டம் வருமா, பண கஷ்டம் வருமா, மன கஷ்டம் வருமா, வியாதி வருமா, துன்பம் வருமா? அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே எழுப்புவோம். நம்முடைய தேவன் வேகமாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தர். அவர் காற்றை விட வேகமாக பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களை எதிர்க்கிறவனை அவர் மடங்கடித்து, அவர் தாக்கோலில் இருந்தபோது அவருடைய கை வேற, கால் வேற, அவருடைய முட்டம் வேற, எல்லாவற்றையும் அக்கு வேற, ஆணி வேற பிரித்து மேய்ந்த கர்த்தர் எதிராளியை அப்படி பிரித்து மேய போகிறார். வருமானத்தை தடை பண்ணிட்டாங்க, கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். மௌனமாய் ஒன்றும் பேசாது. தேவ சமூகத்தில் சொல்லிட்டு போயிட்டே, உனக்கு பட்டை இல்லை, உன்னோட பணம் இல்லை, உங்களுடைய பட்டை இல்லை, உங்களுடைய குவாலிபிகேஷன் ஒருவேளை குறைவா இருக்கலாம், உங்களுக்கு பட்டை இல்லை, அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் குறைவா இருக்கலாம், உங்களுக்கு பட்டை இல்லை, உங்களுடைய சரீரத்தை உள்ள வியாதியை மேற்கொள்வதற்கான பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி கோலியாத்துடைய பட்டயத்தை எடுத்து தாவீது மேற்கொண்டாரோ, அற்பமாய் நினைக்கப்பட்ட தாவீது மேற்கொண்டாரோ, அதே போல அற்பமாய் நினைக்கப்பட்ட உங்களை கொண்டு மேற்கொள்ள கர்த்தர் திரும்பி கொடுப்பார். உங்களை அற்பமாய் நினைக்கவனுக்கு முன்பாக நீங்க கெத்தா தலை நிமிர்ந்து நடக்க முடியும். நேற்று வர அற்பமா நினைச்சிருக்கலாம், மட்டமா பேசியிருக்கலாம், உங்களை நிந்தித்திருக்கலாம், தூஷித்திருக்கலாம், உங்களை தூக்கி கீழே போட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இங்கு அவருக்கு முன்னால தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். அவர் தலை நிமிர்ந்து நடக்க செய்ய பராக்கிரமசாலியாய் உங்க கூட வருவார். காற்றை விட வேகமாக வந்து உங்களுக்கு உதவி செய்வார். இனி உங்க வீட்டுல தென்றல் மென்மையான தென்றல் மெதுவாய் வீசும்படி கிருபை செய்கிற கர்த்தர், மெல்லிய சத்தத்துல கர்த்தர் உங்களோடு இடைப்பட அவர் சித்தமாய் இருக்கிறார். இன்று முதல் இந்த நாள்ல இருந்து தேவ சமூகம் உங்க வீட்டுல இருக்கும். இம்மட்டும் உதவி செய்த தேவன் இனிமேல் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய சத்தத்தை மென்மையாய் கேட்க போறீங்க. தேவ பிரசன்னம் உங்களை விட்டு நீங்காதுங்க. அந்த தேவ பிரசன்னத்தை யார் எடுத்து என்ன அவங்க சொந்தமா கொண்டு போனா, அக்கு வேற ஆணி வேறையா தனித்தனியா பிரிச்சு மேய்ச்சிருவார். கர்த்தருடைய வார்த்தை நல்ல வார்த்தை கேட்டிருக்கிறோம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எனக்காக ஆண்டவரே என் முன்னிலையில யுத்தம் பண்றீங்கப்பா. காற்றை விட வேகமாக வந்து ஆண்டவரே தன் காற்றை தனக்கு ஊழியராக அந்த காற்றிலே
ஆண்டவர் வந்து எனக்கு உதவி செய்ய வர்றீங்கப்பா. எத்தனை பேர் காத்துல எனக்கு நஷ்டங்களை சந்தித்தாலும் அத்தனையும் நான் டபுளாய் திருப்பி தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. எங்க வீட்டை 4 மூலையிலும் தூதர்கள் காற்றுகளாக பிடித்திருக்கிறாங்கப்பா. அந்த காற்று ஒன்றும் மோதி அடிக்காதபடி அதை பாதுகாத்துக் கொள்ளுகிற கர்த்தர். எங்க வீட்டுல பஞ்சம் வரும்போது ஆண்டவர் காற்றுக்கு கட்டளையிடுவீங்க. காற்று காளையை கொண்டு வரும். அந்த காளைகள் ஆண்டவரே அந்த காற்றுல எங்க வீட்டை சந்திக்கும் அப்பா. நாங்க அதை அனுபவிக்க போகிறோம். பஞ்சமில்லாத வாழ்வை பார்ப்போம். நிறைவான சமாதானத்தை பார்ப்போம். செழிப்பான வாழ்வை பார்ப்போம். இந்த நாள்ல இருந்து தேவ சமூகத்துக்குள்ள அந்த ஆண்டவரே எங்களை விட்டு பிரியாத தேவ சமூகம் எங்க கூட நடக்கும் அப்பா. தூதர்கள் எங்க கரங்களை ஏந்தி கொண்டு செல்லுவாங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த தூதனானவர் எங்களை மட்டுமல்ல, என் புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அவங்க எங்க இருந்தாலும் தூதர்களை அவங்க பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து நன்மை செய்ய வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.